மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கலசப்பாக்கம் தொகுதி ஜவ்வாது மலை ஒன்றியம் நம்பியம்பட்டு பகுதியில் புதிய துணை மின் நிலையம் அமைக்கவும், ஜமுனாமத்தூரில் உள்ள துணை மின் நிலையத்தை தரம் உயர்த்தவும் ஆய்வு செய்து தேவை ஏற்படின் அரசு பரிசீலிக்கும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சரவணன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி ஜமுனாமத்தூர் ஜவ்வாது மலை ஒன்றியம் நம்பியம்பட்டு பகுதி என்பது ஜமுனாமத்தூரிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் உள்ள ஒரு பகுதி. சுமார் 80 சதுர கிலோமீட்டர் அமைந்த அந்த மலைப்பகுதி என்பது மழை காலங்களிலும் காற்று புயல் போன்ற காலங்களிலும் மின்சாரம் தடைப்படுகிறது. மின் ஒயர்கள்லாம் காற்றுல அறுந்து விழுந்துட்டதால் நம்பியம்பட்டு பகுதியில் ஒரு புதிய மின் நிலையமும், செங்கம் தொகுதிக்குட்பட்ட புலியூர் பகுதி நம்முடைய ஜமுனாமத்தூரிலிருந்து நீண்ட தூரம் உள்ளதால் அங்கு வாக்கி டாக்கி யூனிட் அமைந்துள்ளது. அந்த பகுதியிலும் ஒரு துணை மின் நிலையம் அமைக்க மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆவணம் செய்வாரா என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஏற்கனவே திருவண்ணாமலை மாவட்டத்தில் 20 புதிய துணை மின் நிலையம் அமைப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர்கள் அனுமதி வழங்கி, அதில் கலசப்பாக்கம் தொகுதியில் 2 துணை மின் நிலையத்திற்கான நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றன. மாண்புமிகு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்ற அந்த பகுதியில் துறையின் சார்பாக ஆய்வு செய்யப்பட்டு தேவை ஏற்படின் இந்த ஆண்டு அரசு பரிசீலிக்கும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சரவணன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவருடைய பதிலுக்கு நன்றி கூறி, மேலும் ஜமுனாமத்தூர் என்பது போலூர் மின் கோட்டத்தில் அமைந்துள்ளது. மழைக்காலங்களில் அந்த மின்சாதன பொருட்கள் மலைப்பகுதிக்கு செல்ல வேண்டும் என்றால் மழைக்காலங்களில் மின்சாதன பொருட்கள் ஜவ்வாது மலைக்கு செல்ல வேண்டும் என்றால் அந்த போலூர் கோட்டத்தில் லாரி போன்ற வாகனங்கள் அந்த மின்சாதன பொருட்களை ஏற்றி செல்வதற்கு இல்லாமல் இருப்பதாக தெரிய வருகிறது. இதை பொருட்கள் எடுத்து செல்வதற்கு மற்ற கோட்டங்கள் இருந்தால் வாடகை வண்டி வாகனத்தை பெற்று எடுத்து செல்ல நிலை உள்ளது. இதை கருத்தில் கொண்டு மலைவாழ் மக்களின் நலன் கருதி மழை பெய்து மின்தடை ஏற்படும் காலங்களில் இந்த பொருட்களை உடனடியாக போலூரிலிருந்து எடுத்து செல்ல மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அந்த போலூர் கோட்டத்திற்கு ஒரு வாகனம் லாரி வாகனம் தருவாரா என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவரே, மாண்புமிகு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியபடி துறையினுடைய அதிகாரிகளிடத்தில் தேவை ஏற்படின் அதற்கு துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். முடிக்க சொல்லிட்டாங்க. மாண்புமிகு உறுப்பினர் பிச்சாண்டி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எனது கீழ்பண்ணார்த்து தொகுதியிலே நாயுடு மங்கலம் என்ற பகுதியிலே மின் அழுத்தம் குறைவாக இருக்கிறது. அதிகமாக விவசாயிகள் நிறைந்த பகுதி. ஆகவே அந்த மின் அழுத்தத்தை நீக்குகின்ற வகையிலே 110 kV நிறுவப்படுமா என்பதை அறிய விரும்புகிறேன். அதே போல எங்கெங்கு அரசு புறம்போக்கு இடங்கள் இருக்கிறதோ அந்த இடங்களிலே இந்த துணை மின் நிலையங்களை அமைத்தால் அது இந்த மின்னழுத்தத்தை குறைப்பதற்கான வாய்ப்பாக இருக்கும். அதை அரசு பரிசீலனை செய்யுமா என அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியில் 4 புதிய துணை மின் நிலையம் அமைப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர்கள் அனுமதி வழங்கியிருக்கின்றார்கள். மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கையை ஏற்று, எனவே இந்த துணை மின் நிலையங்கள் விரைவாக அமைப்பதற்கு துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். நாயுடுமங்கலம் பகுதியில் இந்த ஆண்டு அந்த துணை மின் நிலையம் அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய துணை மின் நிலையங்கள் அமைப்பதற்காக எங்கெல்லாம் அரசு நிலங்கள் இருக்கிறதோ அந்தந்த மாவட்ட ஆட்சியரிடம் துறை ரீதியாக கடிதம் அனுப்பப்பட்டு தொடர்ந்து அது வலியுறுத்தப்பட்டு இடம் தேர்வு செய்யப்பட்டு எடுக்கப்படுகிறது. அரசினுடைய புறம்போக்கு நிலங்கள் இல்லாத இடங்களில் தனியார் நிலங்களை தேடுகின்ற அந்த நிலை ஏற்படுகிறது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட இடங்களில் புதிய துணை மின் நிலையம் அமைப்பதற்கு அரசு நிலங்கள் தான் பெரும்பான்மையாக எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 2 துணை மின் நிலையங்களில் மாண்புமிகு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்ற தலையநாயர் பகுதியும் ஒரு இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த ஆண்டு அந்த பணிகள் மேற்கொள்வதற்காக துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கிருஷ்ணசாமி. கேள்வியை சுருக்கமா டக்குனி. தலைவர் அவர்களே, கடந்த ஓராண்டுக்கு முன்னதாக பட்டாபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய
சோராஞ்சேரி என்னுடைய தொகுதியில் ஒரு புதிய துணை மின் நிலையம் கட்டித்தரப்படும் என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வாக்குறுதி வழங்கினார்கள். அது இன்னும் அதற்கான இடம்லாம் தேர்வு செய்யப்பட்டு ஓராண்டு காலம் கிடப்பில் இருக்கிறது. அதை துணை மின் நிலையமும், அதே நேரத்தில் திருவூரில் ஒரு துணை மின் நிலையமும், வள்ளியூர், விளாப்பாக்கம், கீழானூர் பகுதியில் விவசாய நிலங்கள் அதிகமாக இருக்கிற அந்த பகுதியில் கீழானூர் துணை மின் நிலையம் ஒன்று தரம் உயர்த்தி தரப்பட முடியுமா என்பதை மாண்புமிகு அவைத்தலைவர் மூலமாக கேட்டமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் புதிய துணை மின் நிலையம் அமைப்பதற்கு 3 இடங்கள் மாண்புமிகு உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். அந்த 3 இடங்களும் துறைக்கு அனுப்பப்பட்டு ஆய்வு செய்யப்படும். தேவை ஏற்படின் முன்னுரிமை அடிப்படையில் அரசு பரிசீலிக்கும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவிக்கிறேன்.